சேனல் ஜிம் கார்த்தி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தாங்க நம்ம சேனல்ல பேச போறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ரொக்க பணம் குறித்த தகவல் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் நான் படிச்சேன். அத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ரூபாய் 5000 வழங்குறதுக்கு ஆலோசனை நடக்குமா இல்லையா? அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இதுல பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா 2.22 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்ப தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, தலா 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் சர்க்கரை, அப்புறம் முழு கரும்பு. இது மட்டும் தான் இடம்பெற்றிருக்கு. ரொக்கப் பணம் குறித்து எந்த விதமான தகவல்களும் வெளிவரல. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்ப அரசு வழங்குது. கடந்த ஆண்டு பொங்கல் க்கு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. அதுலயும் பணம்லாம் எதுவுமே இல்ல. 2 வாரங்களே இருக்கிற இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 3000 ரொக்கப்பணம் அப்படிங்கிற மாரி நிறைய பல விதமான தகவல்கள் வெளிவந்துட்டு இருந்தது. ஆனா, இப்போ பாத்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அது மட்டும் தான் வழங்குறதுக்கு அரசு முடிவு எடுத்திருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா, பொங்கல் பரிசா ரூ. 5000 வழங்கணும் அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆங்கில புத்தாண்டு பிறந்த நிலையில பொங்கலுக்கு ஒரு சில வாரங்களே இருக்கு. சர்க்கரை, பச்சரிசி அப்புறம் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணியில தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் ஈடுபட்டிருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா, கரும்பு கொள்முதல் செய்ய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கு. இத அடுத்து பாத்தீங்கன்னா, 2.22 கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அரசாணைய கூட்டுறவு, அதுக்கப்புறம் உணவுத்துறை செயலாளருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதுல ரொக்கப்பணம் குறித்த தகவல் எதுவுமே இல்ல. அரசாணையில பாத்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழுநீள கரும்பு மொத்தம் செலவு பாத்தீங்கன்னா, 248.66 கோடி ரூபாய்க்கு கொள்முதல் செஞ்சு ரேஷன் கடை வாயிலா 2.22 கோடி அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஆலோசனை பாத்தீங்க அப்படின்னா, இதுல என்ன மெயினானா, இது குறித்து ஒரு கூட்டுறவு உணவுத்துறை அதிகாரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொங்கல் பரிசுல ஒரு கார்டுக்கு ரூபாய் 3000 வழங்குறதா முடிவு செய்யப்பட்டது. கடைசியில 5000 வழங்கலாமா என்ன அப்படின்னு ஆலோசனையும் நடத்துனாங்க. ஆனா, அந்த தொகைய வழங்குனா செலவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கல் பரிசு தொகுப்புக்காரர்களுக்கு ஒரு 8ஆம் தேதி துவங்கி வைக்க போறாங்க. அதனால ரொக்க பணம் குறித்து முடிவு எதுவும் செய்யல. அத அத பத்தி ஏதாவது அரசாணை இனிமே வருமா? அப்படிங்கிறது முதலமைச்சர் நம்மளுக்கு அப்டேட் குடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாரியான ஒரு தகவல அவர் வெளியிட்டிருக்காரு. இது பாத்தீங்கன்னா, இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா, இது கூட்டுறவு சொசைட்டிக்கு தான் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த பொருட்கள் அதாவது சர்க்கரை, வெல்லம், கரும்பு அப்புறம் இதெல்லாம் கொள்முதல் செய்றதுக்கான இதுதான் போயிட்டுருக்கு. அதனால இந்த வருஷம் நம்மளுக்கு ரொக்க பணம் கிடைக்கிறது டவுட் தான் நான் நெனைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரியான பொங்கல் பரிசு தொகுப்பு நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். கவர்மெண்ட்லேருந்து எது குடுக்குறாங்களோ, அத நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிட்டு, நம்ம அது மூலமா பயன்பெறலாம். மேலும் இது போன்ற அப்டேட்களுக்கு நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. மறக்காம நம்ம ஜிம் கார்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.